எல்லாருக்கும் வணக்கம். சுவாமி எல்லாருக்கும் வணக்கம். வியூவர்ஸ் அத்தனை பேரும் 300 வியூவர்ஸ்க்கு மேல எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. இன்னைக்கு நம்ம சுவாமி விவேகானந்தரோட வாழ்க்கை வரலாறு பத்தி தான் பார்க்க போறோம். அவரோட டீனேஜ் பருவத்தை பத்தி பார்க்க போறோம். இப்போ அவர் வந்து சுவாமி விவேகானந்தர் வந்து அவங்க அப்பா வந்து மறைவுக்கு பின்னால அவங்க குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுறது. அவர் வந்து ராமகிருஷ்ணர்கிட்ட அழுதுகிட்டே போறாரு. எங்களுக்கு வந்து பொருள் இல்ல வீட்டுல அப்படின்னு உடனே சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றார், இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை நீங்க போய் காளி தேவி போய் வழிபடுங்க, உங்களுக்கு தேவையான பொருள் உதவி கிடைக்கும் அப்படின்றாரு. ஆனா சுவாமி விவேகானந்தர் வந்து காளி தேவி கிட்ட போகும்போது பொருளை கேட்காம பக்தியும் ஞானத்தையும் கொடுன்னு மட்டும் கேட்டுட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் 2வது வாட்டி போறாரு, அப்பயும் அதையே பண்றாரு. 3வது வாட்டி போறாரு, நீங்க போய் பொருள் உதவி கேளுன்னு சொல்றாரு சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஆனா அவர் வந்து திரும்பியும் பக்தியும் ஞானத்தையும் கொடுன்னு கேட்கிறார். அதுக்கப்புறம் சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சர், உனக்கு தேவையான எளிமையான வாழ்க்கைக்கு என்ன பொருள் தேவையோ அது எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிடுறார். இது வந்து அவரோட பியூரிட்டி ஆஃப் மைண்ட வந்து காமிக்கிறது இந்த எபிசோடு. அதுக்கப்புறமா வந்து வராக நகர மடம், அப்ப வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு த்ரோட்ல வந்து வலி வருது ஏற்படுறது. த்ரோட் கேன்சர் ஏற்பட்டோடனே வராக நகர் மடம்னு ஒரு மடத்துல கொண்டு போய் வைக்கிறார் ராமகிருஷ்ண பரமஹம்சரை. அந்த மடத்துல வச்சு அவருக்கு சிகிச்சை கொடுக்குறாங்க. எல்லாருமே எல்லா டிவோட்டிஸுமே பணிவிடை செஞ்சு ராமகிருஷ்ண பரமஹம்சரை பார்த்துக்கிறாங்க. அப்ப வந்து சுவாமி விவேகானந்தர் வந்து கிட்ட போன உடனே அவரோட எல்லா பவரையுமே அவர் வந்து சுவாமி விவேகானந்தர்கிட்ட கொடுத்து, இனிமே நீ தான் வந்து வழி நடத்தணும் அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் சொல்லிட்டு அவர் மறைஞ்சு போயிடுறார். அதுக்கப்புறம் அவருக்கு எல்லா பவரும் வருது. ராமகிருஷ்ண பரமஹம்சர்ட்டேருந்து சுவாமி விவேகானந்தருக்கு எல்லா பவரும் வந்துடுறது, தெய்வீக சக்தியும் வந்துடுறது. அதுக்கப்புறமா வந்து அவர் வந்து இப்ப என்ன ஆகுதுன்னா, சுவாமி விவேகானந்தர் வந்து இந்த வாட் இஸ் த ரூட் காஸ் ஆஃப் இந்தியாஸ் ப்ராப்ளம் அப்படின்னு ஒரு இந்திய பயணம் மேற்கொள்றார். அப்ப வந்து போகும்போது அந்த இந்திய பயணம் எங்கேருந்து ஆரம்பிக்கிறாருன்னா, முதல்ல காசிக்கு போறாரு. காசிக்கு போன உடனே அங்க வந்து ஒரு 4-5 நாய் அவரை துரத்துறது. அப்போ வந்து நான் ஒரு முனிவர் அங்க இருந்தவர் வந்து, நீ வந்து ஓடாத, எதிர்த்து நில் அப்படின்றார். உடனே சுவாமி விவேகானந்தர் வந்து பிற்காலத்துல அமெரிக்கால வந்து அவர் சொற்பொழிவுல சொல்றாரு, ஓடாத, பிரச்சனையை கண்டு ஓடாத, எதிர்த்து நில் அப்படின்றாரு. அப்போ வந்து அந்த காசியில நடந்த அந்த எபிசோடு வந்து அவருக்கு ஞாபகம் வருது அமெரிக்கால. அப்ப அவர் சொல்ற சொற்பொழிவுல அப்புறமா வந்து அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்திய பயணத்துல அவர் வந்து வாட் இஸ் த ரூட் காஸ் ஆஃப் த ப்ராப்ளம் போது 2 இருந்தது. ஒண்ணு வந்து இந்தியா முழுக்க வந்து அறியாம இருந்தது, இன்னொன்னு வறுமை. இது 2மே இருந்தது. அப்ப வந்து சுவாமி விவேகானந்தர் வந்து இது 2த்தையுமே போக்கணும்னு வந்து திட்டம் தீட்டுறார். அப்ப வந்து அவர் என்ன பண்றாருன்னா, அவரோட ஒரு கைத்தடி இருக்கு, கமண்டலம் ஒண்ணு இருக்கு, 2 புத்தகத்தை எடுத்துட்டு எல்லா இடத்துக்கும் போறாரு, இந்தியா முழுக்க போறார். போகும்போது சில நாட்கள் வந்து அவருக்கு வந்து ஒரு ராஜா வீட்டுல வந்து இடம் கொடுத்து தங்குவாரு, சில நாள் வந்து அவர் வந்து ஒரு ஏழை வீட்டுல தங்குவார். இப்படி 2 இடத்துலயுமே தங்குவார். அவர் தங்கிட்டு வந்து பிக்ஷை எடுத்து சாப்பிட்டு இருந்தார். அப்ப வந்து அப்படி வந்து போகும்போது ஃபர்ஸ்ட் வந்து பாம்பேல இருந்து பெங்களூர், மைசூர், அப்புறம் திருவனந்தபுரம் வழியா கன்னியாகுமரி வராரு. கடைசியா கன்னியாகுமரிக்கு வந்த உடனே அங்க வந்து கன்னியாகுமரிய வந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு வேண்டிக்கிறார். குமரி அண்ணியை வேண்டிட்டு குமரி தேவியை வேண்டிட்டு அங்க வந்து கடற்கரை பக்கம் போகும்போது அங்க வந்து ஒரு இது இருக்கு, பாறை இருக்கு. அந்த பாறையை பார்த்துட்டு அவர் என்ன பண்றாரு, அங்க போய் தியானம் பண்ணணும்னு யோசிக்கிறார். ஆனா படகுல போறதுக்கு அவர்கிட்ட பைசா இல்லை. அவர் என்ன பண்றாரு, ஸ்விம் பண்ணி அதுக்காக வந்து அவர் வந்து அவரோட தைரியத்தை இது பண்ணி அவர் வந்து கடல்ல ஸ்விம் பண்ணி போயிட்டு அந்த ராக்ல போய் உக்காந்துக்கிறார். ராக்ல பாறையில உட்காந்து அவர் வந்து சிந்திக்கிறார். என்ன சிந்திக்கிறார்னா, இந்தியாவோட பண்டைய மகிமை, அதுக்கப்புறம் இப்போ அதோட சீர்குலைவு, அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல வந்து அது திரும்பியும் அதோட மகிமைய திரும்பி பெற்று அதற்கான வழி என்னன்றத அவர் சிந்திக்கிறார். அந்த பாறையில உட்கார்ந்து எப்படி ப்ரோக்ரஸ், இந்தியாவோட ப்ரோக்ரஸ் நினைச்சு அவர் சிந்திக்கும் போது அதை வந்து அந்த ராக்ல உட்காந்து சிந்திக்கிறார். இப்ப கூட நம்ம விவேகானந்த ராக்கை போய் பார்க்கலாம். அந்த இந்தியாவோட ப்ரோக்ரஸ பத்தி அவர் யோசிச்சார் அந்த ராக்ல. அப்புறம் மேல்நாட்டு பயணம் போறார். அப்போ வந்து சென்னைக்காரங்கெல்லாம் வந்து ஒரே உற்சாகமா என்ன பண்றாங்க,
சுவாமி வந்து சர்வமத மகாசபையில போய் பேசணுன்றதுக்காக பிக்ஷை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து சென்னைக்காரங்க எல்லாம் வந்து உத்வேகமா சுவாமி கிட்ட கொடுக்குறாங்க. சுவாமி நீங்க போய் பேசுங்க, சிகாகோல போயிட்டு சர்வமத மகாசபையில போய் பேசுங்கன்னு நம்ம சென்னைக்காரங்க தான் கொடுத்துருக்கோம். பிக்ஷை பைசா எல்லாம் கொடுத்து உதவினோம் சுவாமிக்கு. அப்புறம் வந்து அவர் வந்து அவர் வந்து எனக்கு குருநாதர் கிட்ட இருந்து உத்தரவு கிடைக்கல அப்படின்றாரு. அப்புறம் ஒரு நாள் அவர் கனவுலயே வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் வெஸ்டர்ன் சைட காமிச்சு அவர் வந்து இந்த வழியா போ அப்படின்னு உடனே அவர் வந்து அன்னை சாரதா தேவி கிட்ட வந்து ஒரு கடிதம் எழுதி அவர் வந்து போகட்டுமான்னு பர்மிஷன் கேட்கிறார். சாரதா தேவி அம்மாவும் வந்து ஆமா இது வந்து கடவுளோட சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டு வாங்க அப்படின்றாங்க. அவர் வந்து சிகாகோவுக்கு கிளம்புறார். போற வழியில வந்து நிறைய இடத்துக்கு போறார். ஃபர்ஸ்ட் சைனா, ஹாங்காங் அப்படின்னு எல்லா அந்த காலத்துல வந்து கப்பல் தாங்க, ஃபிளைட் எல்லாம் கிடையாது. கப்பல்ல வந்து இது முதல்ல வந்து ஹாங்காங், சைனா, அதுக்கப்புறம் ஜப்பான் வழியா வந்து கனடாக்கு போறது கப்பல். அந்த ஜப்பானீஸ வந்து பார்த்த உடனே அவருக்கு வந்து அவங்களுடைய பட்டு, அதுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுறது ஜாப்பனீஸ. அவங்கள்ட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கணும் அப்படின்றாரு நம்ம கிட்ட. அதே மாதிரி சிகாகோவுக்கு போறாரு. போறதுக்கு முன்னாடி அவர் வந்து என்ன அது அவங்க வந்து அவர் வந்து தொலைச்சிடுறாரு, அட்ரஸ் தொலைச்சிடுறாரு. சர்வமத மகாசபையோட அட்ரஸ் தொலைச்சிட்டு அவர் எல்லா இடத்துலயும் அலையும் போது எங்கேயுமே இடம் கிடைக்கல. அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அது வந்து சர்வமத மகாசபை வந்து 2 மாசம் கழிச்சுதான் அந்த ப்ரோக்ராம் அப்படின்றாங்க. இவர் வந்து படுத்துக்கிறதுக்கு இடம் இல்ல, பைசாவும் இல்ல, ஒரு ரயில் பெட்டிக்குள்ள போய் படுத்துக்கிறாரு. அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு பாஸ்டன் ஒரு இடத்துக்கு போறாரு. அங்க வந்து சீப்பா இருக்குன்னு அங்க போயிட்டு ஒரு தனவான்கள் இருக்கிற ஒரு ரோட்ல போயிட்டு உக்காந்துக்கிறார். என்ன பண்றதுன்னே புரியல இருக்கு. திரும்பி இந்தியாவுக்கு வரணுமா அப்படி சிந்தனை செஞ்சுட்டு இருக்கிற சமயத்துல மிஸ்ஸஸ் ஹேல்னு யாரோ கடவுள் அமைச்ச ஒரு லேடி மாதிரி வந்து அவர்கிட்ட வந்து கேட்கிறாரு, நீங்க என்ன சர்வமத மகாசபையில கலந்து கொள்றதுக்காக வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. இவரும் ஆமான்னு சொல்றாரு. ஒரு திக்கு தெரியாத காட்டுல வந்து யாரோ ஒருத்தர் நம்ம வழி நடத்த வந்த மாதிரி அவங்க கடவுள் மாதிரி வந்து நிக்கிறாங்க இவங்களுக்கு உதவத்துக்கு நம்ம சுவாமிக்கு. அப்புறமா வந்து அவங்க என்ன பண்றாங்க, அந்த ப்ரொஃபசர் பாஸ்டன் ப்ரொஃபசர் பேராசிரியர் வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுக்குறாரு. இவர் அந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எடுத்துன்னு போறாரு. ஆனா அது எங்கேயோ மிஸ் ஆயிடுறது. அவர் வந்து சர்வமத மகாசபையில பேசுறதுக்காக போறதுக்கு வந்து அப்புறம் அந்த ரெக்கமெண்டேஷன் தொலைஞ்சு போயிடுறது. அதுக்கப்புறம் அவர் போயிட்டு அங்க வந்து 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தங்க வந்து கூட்டிட்டு போய் அங்க விடுறாங்க. அந்த ரைட்டுன்னு மிஸ்டர் ரைட்டுன்னு ஒருத்தங்க மிஸ்ஸஸ் ஹேல்னு கொண்டு போய் விடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து அமெரிக்கால வந்து அப்போ வந்து முதல் அவர் பேசுறாரு. பேசும்போது 6 நிமிஷம் அவருக்கு கொடுத்த டைம் அவர் தள்ளி போட்டுக்கிட்டே வராரு பயத்துல. அவருக்கு என்ன பேசணும்னு புரியல. எல்லா மத தலைவர்களும் அங்க இருக்காங்க, கூடி இருக்காங்க. எல்லாரும் ஸ்பீச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணின்னு வந்திருக்காங்க. ஒரு விதவிதமான ட்ரெஸ் போட்டுன்னு மத தலைவர்கள்லாம் இருக்காங்க. இவருக்கா வந்து மனசுல வந்து பக்குன்னு பயம் இருக்கு. அவர் வந்து என்ன பேசுறதுன்னு தெரியல. ப்ரிப்பரேஷன் ஒரு பேப்பரும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. அப்போ வந்து போய் பேசணும்னு உடனே அவர் என்ன தள்ளி போட்டுட்டே வராரு. கடைசி ஆஃப்டர்நூன் செஷன்ல வந்து கொஞ்சம் கடைசி ஆள் பேசுறதுக்கு முன்னாடி அவர் வந்து போய் பேசுறாரு. போயிட்டு வந்து அன்னை சாரதா தேவியும் சரஸ்வதி கலைமகளையும் வேண்டிக்கிட்டு அவர் வந்து ஆரம்பிக்கிறாரு அவரோட அட்ரஸ் ஸ்பீச். அமெரிக்காவில எப்படி ஆரம்பிக்கிறாரு பாருங்க. எல்லாம் வந்து அவரோட பரந்த தன்மையை வந்து பாராட்டுறாங்க. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கான்றாங்க. அத்தனை பேரும் 2 நிமிஷம் கிளாஸ் தட்டுறாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒரே பூரிப்பு, சந்தோஷம்னா சந்தோஷம். 10,000 மைல் அப்பால இருக்கிற ஒருத்தர் நம்ம ஊருக்கு வந்துட்டு நம்மள பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கான்றாங்களே அப்படின்னு சொல்லி பூரிப்பு. இன்னைக்கு கூட நம்ம வேர்ல்டு பிரதர்ஹுட் டே வந்து சுவாமி விவேகானந்தர் 12வது ஜனவரி 1863 பிறந்திருக்காரு. அந்த நாளை வந்து நம்ம வேர்ல்ட் பிரதர்ஹுட் டேவா செலிப்ரேட் பண்றோம். அப்படின்னா அவரோட எவ்வளவு இம்பாக்ட் பாருங்க, எப்படி இன்ஸ்பயர் பண்ணிருக்காங்க அந்த அமெரிக்கன்ஸ். நீங்க ஒரே லைன்ல இன்ஸ்பயர் பண்ணிட்டார். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு சொல்லி சகோதர சகோதரிகள்னு சொல்லி இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு. அது ஒரு பெரிய உங்களுக்கு ஒரே பூரிப்பு, அவங்களுக்கு உணர்ச்சி வசப்பட்டு அவங்க கிளாப் தட்டியிருக்காங்க.
அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அப்புறம் அவருக்கு கிடைச்ச டைம் வந்து 4 மினிட்ஸ். அந்த 4 மினிட்ஸ்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிற மத கொள்கைகளை வெறுக்காமல் மதித்தல், அப்புறம் அவற்றை எதிர்ப்பின்றி ஏற்றுக்கொள்ளுதல் ஆகிய இரு பண்புகளையும் உலகத்திற்கு புகட்டிய மதத்தை சார்ந்தவன் நான் அப்படின்னு இருக்காரு. ஓகேவா? அதுக்கப்புறமா வந்து எதையும் வெறுக்காமல் மதிக்க வேண்டும் என்னும் கொள்கையை நாங்கள் நம்புவதோடு எல்லா மதங்களும் உண்மை என்று ஒப்புக்கொள்கிறோம் செய்கிறோம். அவருக்கு எவ்வளவு பரந்த தன்மை பாருங்க. எல்லா மதமும் உண்மைன்றாரு, எல்லாத்தையும் ஒப்புக்கொள்றோம், எல்லாத்தையும் எல்லா மதங்களையும் மதிக்கணும்ன்றாரு அந்த சர்வமத மகாசபையில. இதுவே அவரோட பரந்த மனசுக்கான ஒரு எடுத்துக்காட்டு. அதுக்கப்புறமா வந்து எல்லா ஆறுகளும் கடலை போய் சேர்க்கின்றப்போ அதே போல் எல்லா மதங்களும் மனிதனை ஒரே இறைவனிடம் கொண்டு போய் சேர்க்கின்றதுன்றார். அப்போ இது இந்த எல்லா செய்திகளுமே அடுத்த நாள்ல வந்து செய்தித்தாள்ல வந்து இவரோட போட்டோவை போட்டு இவர் சொன்ன செய்தியை வந்து எல்லா இடத்துலயும் வந்து பரப்புறாங்க. அதுக்கப்புறம் 6 டிஸ்கோர்ஸஸ் அவர் கொடுத்திருக்காரு அந்த இது சிகாகோ அமெரிக்கால சுத்தி. அப்போ வந்து அவருக்கு வந்து அது வரைக்கும் அவர் வந்து எல்லாரும் வந்து அவரை வந்து திருட்டி அனுப்பிச்சிருவாங்க. இங்க இந்தியால கொடுக்குற மாதிரி பிக்ஷை கூட கொடுக்காம இருந்தாங்க. கடவுளோட விளையாட்டு லீலைன்னு சொல்லலாம். எப்படி பாருங்க, அவருக்கு சாப்பாடு கூட கிடைக்காம இருந்தது. இந்த ஒரு பேச்சுக்கு அப்புறமா இந்த மத மகாசபையில பேசின அப்புறமா அவருக்கு அவ்வளவு புகழும் பேரும் கிடைச்சது இறைவனோட அருளால. அது வந்து என்னன்னு சொல்றது, இறைவனோட கருணைன்னு சொல்றது. அப்புறம் வந்து இங்கிலாந்துக்கு போறாரு. அங்கேருந்து அமெரிக்கால இருந்து இங்கிலாந்து போறாரு. அங்க வந்து தான் நம்ம சகோதரி நிவேதிதாவை பாக்குறாங்க. அவங்க வந்து டிவோட்டி ஆடுறாங்க, சுவாமிக்கு டிவோட்டி ஆகி அப்புறம் இந்தியாவுக்கு வந்து அவங்க ஒரு ஸ்கூலும் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து தாயகத்தில இங்க வந்து திரும்பியும் அங்க அது இங்கிலாந்துல இருந்து திரும்பியும் நம்ம அது ஸ்ரீலங்கா வராரு, கொலம்போல தான் வராரு. அவருக்கு ராஜ வரவேற்பாங்க. எல்லாரும் வந்து நீங்க இப்ப இந்தியாவுக்கு வந்திருக்கீங்களே, ரொம்ப பணக்காரமான நாடுகளுக்கு போயிட்டு இப்ப இந்தியாவுக்கு வந்திருக்கீங்க, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு கேக்குறாங்க. அவர் சொல்றாரு, இந்த மாதிரி இந்தியா வந்து இப்பதான் நான் புண்ணிய பூமியா நினைக்கிறேன். இந்தியா ஒரு புண்ணிய பூமி. இந்த பூமிக்கு வந்தது எனக்கு வந்து புண்ணியம் தரக்கூடியதா இருக்கு அப்படின்றாரு. எனக்கு நான் ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு இந்தியாவுக்கு வந்தது அப்படின்றாரு. நம்ம அதுக்கப்புறமா வந்து ராமேஸ்வரம், அப்புறம் வந்து கொலம்போல இருந்து ராமேஸ்வரம், அப்புறம் மதுரை, அப்புறம் கும்பகோணம் போயிட்டு அப்படியே சென்னைக்கு வராரு. சென்னைக்காரங்கெல்லாம் நல்லா வரவேற்கிறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, சென்னைக்காரங்களுக்கு இதே உற்சாகமும் உத்வேகமும் எப்பயுமே இருக்கணும். நர்வ்ஸ் ஆஃப் ஸ்டீல் அண்ட் மசில்ஸ் ஆஃப் அயன்ன்றாரு. அதாவது நம்ம வந்து இரும்பு, நம்ம தசைகள் வந்து இரும்பாவலையும் நம்மளோட நரம்புகள் இது எக்கு போல இருக்க வேணும் அப்படின்ற, அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும்ன்றாரு நம்ம கிட்ட. அந்த மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கணும், கரேஜியஸா இருக்கணும் அப்படின்னு நம்பிக்கை ஊட்டுறாரு. நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் இன்னும் நிறைய காரியங்கள் பணிகள், நம்ம செய்ய வேண்டிய பணிகள் நிறைய பணிகள் இருக்கு அப்படின்றாரு. அப்புறம் வந்து சென்னையில இருந்து அவர் கல்கத்தா போறாரு. கல்கத்தா போன உடனே அங்க வந்து அவரை வந்து வரவேற்கிறாங்க. மக்கள் அப்ப வந்து பிளேக் வந்து வருது கல்கத்தால. மக்கள் சேவையா மகேசன் சேவை அப்படின்னு எல்லாருக்கும் வந்து இது ஹெல்ப் பண்றாரு. அதுக்கப்புறம் வேலூர் மடம், ராமகிருஷ்ண மடத்தை ஸ்தாபனம் பண்றாரு. அவர் எப்படி ஸ்தாபனம் பண்றாருன்ற இந்த காட்சியை பாருங்க, நம்மளை நெகிழ வைக்கிறது. ராமகிருஷ்ணனோட இது அஸ்திய வந்து கலசத்தை எடுத்துட்டு போயிட்டு சிம்மாசனத்துல வச்சு கும்பிட்டு அவரை சேவிச்சு சொல்றாரு, இந்த மாதிரி நீங்களே எல்லாருக்கும் வந்து ஆசீர்வாதம் பண்ணி இங்க வரவங்க அத்தனை பக்தர்களுக்கும் நீங்களே ஆசீர்வாதம் பண்ணணும், டிவோட்டிஸ்க்கும் அப்படின்றாரு. அப்புறம் வந்து ஒரு கூக்குரல் எழுப்புறாரு, எல்லாரும் வந்து மங்கூடு எடுத்துக்கோங்க, துறவரம் எழுத்து மக்களுக்கு சேவை புரியுங்கன்னு ஒரு கூக்குரலை எழுப்பி எல்லாரும் துறவரம் ஏற்றுக்கொள்றாங்க. அவர் கூட 12 டிசைபிள்ஸ் வந்து துறவரம் ஏற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் தான் அவருக்கு சுவாமி விவேகானந்தர் துறவரம் ஏற்ற அப்புறம் தான் அவருக்கு சுவாமி விவேகானந்தர், நரேந்திர தத்தா வந்து சுவாமி விவேகானந்தரா பேர் வருது அவருக்கு. நம்ம சுவாமி விவேகானந்த துறவரம் ஏற்றுக்கொண்டு அவர் வந்து அந்த வேலூர் மடத்தை ஸ்தாபனம் பண்றார். அப்புறமா அவரை மறையிறார். ஜூலை 1902 அவர் வாழ்ந்தது 39 வயசு தான். இன்னி வரைக்கும் அவரோட கோட்ஸ், விவேகானந்தா கோட்ஸ் வந்து ஃபேமஸ். அதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கோட் வந்து அரைஸ் அவேக் அண்ட் ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச்ட். அதுக்கப்புறம் டேக் அப் ஒன் ஐடியா, மேக் ட்ரீம் ஆன் தட் ஐடியா, லிவ் ஆன் தட் ஐடியா அண்ட் மேக் தட் ஐடியா யுவர் லைஃப்ன்றாரு. அதுக்கப்புறம் எஜுகேஷன் இஸ் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் தி
மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த பெர்ஃபெக்ஷன் விச் இஸ் ஆல்ரெடி இன் மேன்ன்றார். இந்த மாதிரி நிறைய கோட்ஸ் இருக்கும். ரொம்ப உத்வேகம் கொடுக்கும், உற்சாகமும் கொடுக்கும். நம்ம எல்லாருமே சிங்கங்கள்ன்றாரு. நம்ம எல்லாருமே சிங்கங்கள். நம்ம அவேர்னஸ், செல்ஃப் அவேர்னஸ், அதுக்கப்புறம் நாலேஜ் அபவுட் செல்ஃப், அதுக்கப்புறம் வேதாந்தாவை பத்தி நம்ம எல்லாரும் ஆன்மீக விழிப்புணர்வை ஏற்படுத்தினவர் அவர் தான். அதனாலதான் நான் முதலே ஸ்லோகம் சொல்லியிருக்கேன். ஸ்லோகம் சொல்லிதான் ஆரம்பிச்சேன் இந்த எபிசோடையே. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே ஆன்மீகத்தினாலதான் நிறைய நற்பணிகள் நடந்திருக்கு இந்த உலகத்துல. அதனால அத்தனை பேரும் கொஞ்சமாச்சும் அந்த வேதாந்தத்தை படிக்கணும், நமக்கு ஆன்மீக விழிப்புணர்வு வரணும் அப்படின்றது அவருடைய சிந்தனை. அதை நாம நிறைவேற்றுவோமான்னு கேட்டு இந்த சுவாமி விவேகானந்தரோட வரலாறு முடிச்சுக்கிறேங்க. உங்களுக்கு யாராவது உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் எல்லாம் ஏதாவது இருந்ததுன்னா அதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.